ஏழாம் வகுப்பு இயல் 1 ஒன்றல்ல இரண்டல்ல மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஷ். பரணி. 2. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில். 3. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. 4. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். 5. ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஒப்புமை இல்லாத. குறுகிய விடையளி. 1. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன் மணம் கமழும். இங்கே சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார். 2. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. பாரி என்று ஒரு வள்ளல் இருந்தான். அவன் முல்லைக்கொடி படர்வதற்காக தனது தேரை நிறுத்தியவன். மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன். குமணன் என்று ஒரு வள்ளல் இருந்தான். அவன் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தான். சிறுவினா. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். இசை பாடலான பரிபாடல், கலம்பக நூல்கள், எட்டுத்தொகை, வான்புகழ் கொண்ட திருக்குறள், அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் என தமிழின் இலக்கிய வளங்கள் பலவாகும் என கவிஞர் கூறுகிறார். சிந்தனை வினா. தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாகத் தோன்ற காரணம் என்ன? தமிழ் புலவர்கள் இயற்கை இன்பத்தில் ஈடுபட்டு பாடல்கள் இயற்றினர். வீரம், கொடை முதலிய பண்புகளை பாடினர். மக்கள் வாழ்க்கை மாறியது. வாழ்க்கையில் சிக்கல்கள் தோன்றின. சமுதாயத்தில் எப்படி எப்படி வாழ வேண்டும், என்ன என்ன நீதிகளை போற்ற வேண்டும் என்று எடுத்துரைக்க வேண்டிய கடமை புலவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அதனால் அற இலக்கியங்கள் தோன்றின.